தெரிஞ்சிட்டாலே போதுங்க, அது எல்லா லெசனுக்கு வந்து நமக்கு லிங்க் ஆகும். கிளியரா? இப்போது நம்ம +2 சிலபஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 5 லெசன்ஸ் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இப்போ இந்த ஹைட்ராக்சிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. those kind of compounds should be consisting of both யாருன்னா OXY. ஆக்சினா யாருன்னா ஆக்சிஜன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அதாவது OHங்க. அப்போ ஹைட்ராக்சி காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ஃபுல்லாக நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா ஆல்கஹால் பற்றி படிக்க போகிறோம். சரியா? அப்போது இந்த இது வந்து எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால்ஸ். ஓகே. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் இது வந்து ஈத்தருங்கிறது அடுத்த டாப்பிக்கில் வரும், இந்த லெசனில் வரும், அது அப்புறம் பார்த்து வச்சுக்கலாம். கிளியர்? இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆல்கஹால் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் மெத்தனால் எடுக்கிற வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுறாங்க, சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. எத்தனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? எத்தனால் வந்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அது இல்லாமல் நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் நம்ம லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் ஆல்கஹாலுடைய ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது ஃபங்க்ஷனல் குரூப். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் குரூப் ஆஃப் ஆல்கஹால் கேட்டிங்கன்னா OH. இது நீங்கள் 11th இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன் குரூப் எல்லாம் நிறைய ஒரு ஆல்கஹால், ஆல்டிஹைடுங்க அண்ட் தென் ஆசிட் அந்த மாதிரிலாம் வரும். அப்போ இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்கஹால் கேட்ட யார்? OH. இப்போ நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போனால் டைப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது டைப் ஃபார்முலா. அந்த டைப் ஃபார்முலாங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, ஆர் பாண்ட் OH யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஆறுங்க ரெப்ரசன்ஸ் எய்தர் we can யூஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அல்கைல் குரூப்னு சொல்லலாம், ஆர் அரைல்னு சொல்லிக்கலாம். அரைல்ங்கிறது வந்துட்டாலே தட் வில் சி லேட்டர், தட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே தானே? சரி, தட் வில் சி லேட்டர். ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபார்முலா யாருன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா எதுன்னு கேட்டிங்கன்னா ஓகேண்ணா CN H2N +2 ஓன் போட்டுக்கலாம். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. கிளியர்னா? இப்போ இந்த ஃபார்முலாவும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா CN H2N +1 OH போட்டுக்கலாம். கிளியர் இடத்துலையும். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சார் எப்படிங்க சார் இது வச்சு நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னா இப்போ லெசன் பண்ணிக்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் இன்கேஸ் இஃப் n = 1 அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இஃப் n = 1 அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாக்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னு கேட்டீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா C1ங்க. H இங்க இடத்துல 1 போட்டீங்கன்னா அப்போ என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம்? 4 ஆயிருமா? அப்போ இங்கே 1 போட்டீங்கன்னா அப்போ அப்ளை பண்ணும்போது டோட்டலாக வந்து 4 ஆயிரும். அப்போ C அந்த இடத்துல 4, அது லாஸ்ட் யாரு ஓன் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேண்ணா? அப்போ இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. இது வந்துங்க ஆல்கஹால் எப்படி நம்ம லிங்க் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டது வேற ஒன்றுமே இல்லை. இதை வச்சு லிங்க் பண்ணி லெசன் பண்ணிடுங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் குரூப் ஆஃப் ஆல்கஹால் கேட்டையர் OH தானே. அப்போ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாங்க? பாண்ட் OH போட்டுக்கலாமா? தட் இஸ் தி ரிமைனிங் we have only one carbon atom. அந்த கார்பனை யூஸ் பண்ணிக்கோங்க. the balance of the carbon atom is 4. out of 4ல 1 இங்க இருக்குங்க. இப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும்னு கேட்டு 3 வரும். இப்போ CH3 பாண்ட் யாரு? OH. அப்போ CH3 பாண்ட் OHங்கிறது மெத்தில் யாருங்க? ஆல்கஹால். ஏன்னா ஒரு கார்பன் ஆட்டம் டோட்டலி 4 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் வந்துச்சு. ஓகே தான்? அப்போ இந்த ஃபார்முலா வச்சுங்க மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன், அங்கிருந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். சார் இங்கிருந்து இதை எப்படி சார் லிங்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். எப்படின்னு பாருங்க, இந்த ஃபார்முலால இஃப் n = 1ன்னு போடுற வச்சுக்கலாம். அப்போ என்ன வருங்க? C1ங்களா? இங்க 1 போட்டீங்கன்னா என்ன வருங்க? 2 + 1 = 3. இப்போ CH3 வந்துருச்சா? பாண்ட் யாரு? OH. அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எங்க அப்ளை பண்ணி ஆல்கஹால் லெசன் யூஸ் பண்ணிக்கலாம். மறந்து விட்டாரு. கிளியர் இடத்துல சார்? அப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த இடத்துல யார் அப்ளை பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து அலிஃபேட்டிக்ங்க. அதே மாதிரி அரோமேட்டிக் ஆல்கஹால் வரும். அரோமேட்டிக் ஆல்கஹால் வரும்போது கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பென்சன் ரிங் வச்சு வருங்க. பென்சன் ரிங் அப்பார்ட் ஃப்ரம் த பென்சன் ரிங் those kind of compounds should obey யாருன்னு கேட்டீங்கன்னா Apple's rule, that is aromaticity நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இப்போ லெசன் பண்ணிப்போம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அலிஃபேட்டிக் பார்த்து வச்சுக்கலாம். now let's see the classification. சரியா? அதாவது கிளாசிஃபிகேஷன். அது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்க்க போறேன். அதில் என்ன ஆல்கஹால் பார்க்க போறோம்னா அலிஃபேட்டிக் ஆல்கஹால் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகே,
இப்போ இந்த அலிஃபேட்டிக் ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் நான் அந்த கிளாஸிஃபை பண்ணும்போது எப்படி கிளாஸிஃபை பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தட் நம்பர் ஆஃப் யார் கொடுத்து OH குரூப் வச்சு நான் அப்படி பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் OH குரூப் டிபெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் ஆல்கஹால்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ்ங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் சொல்லிக்கலாம். மோனோஹைட்ரிக் யாருக்கு ஆல்கஹால். Second one is dihydric alcohol. Last one is trihydric alcohol. Clear now? If the monohydric alcohol, those kind of compounds should be consisting of only one OH group. Dihydric alcohol na rendu OH group irukku. Appo dihydric alcohol is also called as yaru ketina diol appdin sollikalam. Parandara. Trihydric alcohol it is also called as yaru ketina triol. That should be consisting of 3 OH group. Okay. Now let us see an example for monohydric alcohol. Okay. Now, so that means those kind of compounds should be consisting of only one OH group. அப்ப என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கார்பன் எடுக்கிறீங்க. இந்த கார்பன்ல ஒரே ஒரு OH குரூப் நான் லிங்க் பண்றேன். சரியா? Now I can satisfy the balance of the carbon atom. அப்ப CH3 வருங்களா? அப்ப this is belongs to what type of alcohol? Monohydric alcohol. Okay. Name of the compound is methyl alcohol சொல்லிக்கலாம். One more example. நான் இப்போ 2 கார்பன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுலயே ஒரே ஒரு OH குரூப் நான் இங்க லிங்க் பண்றேன். கிளியர்? அப்ப இங்க வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இங்க H2 வருங்களா? இங்க வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இங்க ஒரு H3 வருங்களா? அப்ப CH3 CH2OH ங்க. இது ரெண்டு ஆல்கஹால் ஃபேமிலில ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்பவுண்டுங்க. ஓகே, இது மெத்தில் ஆல்கஹால், இது யார் பார்த்தா எத்தில் ஆல்கஹால் மறந்து விட்டுறாரு. அப்ப both methyl alcohol and ethyl alcohol set belongs to what type of alcohol means monohydric alcohol. Now dihydric alcohol இருக்குல்ல, இந்த dihydric alcohol மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டா பிரிச்சுக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல நான் வச்சுக்கிறேன் ஜெர்மினல் அண்ட் விசினல் வேர்ட். ஜெம் அண்ட் விசினல் வேர்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ டையால்ல ரெண்டு OH குரூப் தானே. The two OH group is attached to the same carbon atom. Just example, நான் இந்த இடத்துல ஒரு கார்பன் போட்டுக்கிறேன், இங்க இன்னொரு கார்பன் போட்டுக்கிறேன். இப்போ சேம் கார்பன்ல ரெண்டு OH group இப்படி லிங்க் ஆச்சுன்னா இவன் பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவன் பேர் என்ன? ஜெம் டயால் சொல்லுவாங்க. ஓகே, GEM ஜெம் டை ஆல் ஜெமினல் சொல்லுவாங்க. ஓகே, பேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அகைன் சேம் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது CH3 வந்துச்சுங்க. அப்ப இங்க 1 2 3 இருக்கா, ஒன் மட்டும் யூஸ் பண்ணி நம்பர் 1. and then இன்னொரு காம்பவுண்ட் யாருன்னு கேட்டா விசினல் சொல்லுவாங்க. விசினல் இஸ் நதிங் பட் the two OH group is attached to the two different carbon atom. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு OH போட்டுக்கிறேன், இங்க ஒரு OH போட்டுக்கிறேன். அப்ப இங்க என்ன வருங்க, CH2 வருங்களா, இங்க ஒரு CH2 வருங்களா. அப்ப this is an example for யார் எடுத்துங்க, சேம் டயஹைட்ரிக் தான், ஆனா இவன் பேர் யாருங்க, விசினல். விசினல் யாருங்க, டயால் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், மறந்து விட்டுறாரு. ஓகே, அப்ப நேம் ஆஃப் த காம்பவுண்ட் எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் நாமென்க்ளேச்சர்ல. சோ இதுக்கு நேம் வரும்போது கேட்டீங்கன்னா நம்ம எத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஐபிஎஸ் நேம் வரும், நான் சொல்லி தரேன் எப்படி யூஸ் அப்ளை பண்ணி தரேன். இது வரும்போது கேட்டீங்கன்னா லிடின் ரோட் யூஸ் பண்றாங்க, எத்திலிடின். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்திலீன் அப்படின்னு யூஸ் பண்றாங்க, மறந்து விட்டாரு. கிளியரா? தட் மீன்ஸ் லேட் அதோடைய ஐபிஎஸ் நேம் எல்லாம் அங்க போயிட்டு நல்ல ஞாபகம். கிளியர்? லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். So trihydric alcohol is those kind of compounds should be consisting of 3 OH group. சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க, ட்ரைஹைட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? அப்போ இங்க ஒரு யாருங்க ஒரு OH யூஸ் பண்ணிக்கலாம், இங்க ஒரு OHங்க, இங்க ஒரு OHங்க. நான் கேன் சாட்டிஸ்ஃபை தி பேலன்ஸ் ஆஃப் தி கார்பன் ஆட்டம். இங்க CH2 வருங்களா, இங்க H வருங்க, இங்க யாருங்க CH2 வரும், மறந்து விட்டுறாங்க. கிளியர்? அப்போ this is the best example for trihydric alcohol. Name of this compound is glycerol. ஓகே, அப்ப இந்த இடத்துல கிளிசரால்ங்கிறது ஒன் ஆஃப் தி யாரு, ட்ரைஹைட்ரிக். ஐபிஎஸ் நேம் வந்து அப்புறம் பார்த்து வச்சுக்கோங்க. கிளியர்? அப்ப மோனோஹைட்ரிக் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யார் யூஸ் பண்ணிக்கலாம்னா எதர் மெத்தில் ஆல்கஹால் ஆர் எத்தில் ஆல்கஹால். டைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேர்ல ஒன்னு ஜெம்முங்க, ஒன்னு யார் விசினல். பட் இவங்க ரெண்டு பேர்ல எது மோர் ஸ்டேபிள்னு கேட்ட யாருங்க, இது வந்து ஸ்டேபிள். ஏன்னா பிகாஸ் ஆஃப் 2 OH group is attached to different carbon atom. லாஸ்ட் ஒன் யாரு, கிளிசரால். இது விசினல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு क्वेश्चन என்ன கேட்பானா, இப்போ இவங்க மூணு பேர்ல யாரு, எத்தில் ஆல்கஹால் and then ethylene glycol and then யார், கிளிசரால். இவங்க மூணு பேர்ல விஸ்காசிட்டி யாரு ஜாஸ்தின்னு கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. the viscosity. ஓகே, the viscosity is nothing but யாருன்னு கேட்டீங்கன்னா frictional force. அப்ப மூணு பேர்ல friction force யாரு ஜாஸ்தின்னு கேட்டா யாருங்க,
நம்பர் ஆஃப் OH குரூப் எதில் ஜாஸ்தி இருக்குது அவ்வளோதான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ யாரும் கிளிசரால்